இந்த ஏரியா வந்து முட்டம் ஜேபிஆர் ஃபிஷிங் ஹார்பருங்க. இது ஃபுல்லாகவே முட்டம்ல ஃபிஷிங் ஹார்பர் ஜேபிஆர் குள்ள இருக்கு. ஏற்கு நடி மேல ஏறு, தைரியமா இரு. ஃபிஷிங் போட்டு இருக்காங்க. ஃபிஷிங் ஹார்பருங்க பாருங்க. ஃபுல்லா எல்லா வண்டி போட்டும் நிக்குது. ஜேபிஆர் ஃபிஷிங் ஹார்பர். சாப்பாடு தரீங்களா? கொக்கு வந்து உள்ள வந்து கொக்கு வருது, காக்கா வருது, பருந்துலாம் வருதுங்க. அதெல்லாம் பட்டியாவே இருக்காது. உங்களுக்கு போகதான் மிச்ச மீன் தான் எக்ஸ்போர்ட். மற்றவங்களுக்கு பருத்து இவ்வளவு க்ளோஸா பாத்துக்கீங்க இல்லையா? இந்த மீன் வந்து கொலவாழ மீனுங்க. இதுவும் காக்காக்கு இதுல கோழிக்கு தீவனமாக தான் போடுகிறோம். காக்கா பருந்து இதெல்லாம் சாப்பிட்டு மிச்ச மீன் தான் கோழிக்கு தீவனமா அனுப்புறாங்க. அது அப்படியே காய போட்டு அரைச்சி கோழி தீவனத்துக்கு அனுப்புறாங்க. மேல பாருங்க எவ்வளவு பருந்து பிறகு பாருங்க. எல்லாம் அந்த மீன் சாப்பிட்றது தான் வருதுங்க. மீன் இதெல்லாம் அவ்வளோ பருந்து பறக்கு. இதெல்லாம் உயரத்துல தான் பறந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஃபிஷிங் ஹார்பர்லாம் மேக்சிமம் ஏர்போர்ட் பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த பறந்துலாம் நேராக பறந்து ஃப்ளைட்டில் அடிபட்டோம். அது மாதிரி இந்த மாதிரி இந்த ஏர்போர்ட் இல்லாத இடத்துல தான் இந்த மாதிரி ஃபிஷிங் ஹார்பர்லாம் இருக்கும். மேக்சிமம் இருக்கும். ஒரு 50 கிலோமீட்டர் தாண்டி 1 கிலோமீட்டர் தாண்டி தான் முல்லன். இதுவும் முல்லன். இதெல்லாம் உள்ள இருக்க எண்ணெயை எடுத்து மெடிசன் வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்க. எல்லாம் நம்ம கடல்ல தான் கிடக்குது. அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குங்க மீன்கள் எல்லாம். அதான் பாருங்க. மீனை பாருங்க. இது என்ன மீனுங்க? இது என்ன மீன்? இது ராத்தியா? ராத்தி மீன். முட்டம் ஃபிஷிங் ஹார்பர் வந்து ரொம்ப பெரிய ஹார்பர். ஜேபிஆர் கட்டி வச்சது மக்களுக்காக எவ்வளவு யூஸ் ஆகுது. ஜேபிஆர் கட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் இந்த ஃபிஷ் எல்லாமே கோழி தீவனத்துக்கு தான் போகுது. அதனால அப்படி போட்டு வச்சிருக்காங்க. எல்லாம் இதுதான் காக்காலாம் சாப்பிட்டு மீன் தான். இங்க இருக்க காக்காய்க்கெல்லாம் சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை. எலக்ட்ரிக் சிவப்புறாவா? சிகப்பு இறா பாருங்க. ஃபுல்லா சிகப்பு இறா.
ஃபுல்லா சிகப்பேறாங்க. இதெல்லாம் மிக்சிங் மீனுங்க, வடையில மாற்ற மிக்சிங் மீன். அவ்வளவு இது என்ன மீன்? இது முள்ளு கேப்பையா? முள்ளு கேப்பையா? இது மீன் அதுவும் சேர்த்துக்கலாமா? அதுவும் சேர்த்து. இங்க பாருங்க, இப்போ ஒரு மீன் பார்க்க போறோம். சுறா மீன். பெரிய பெரிய பால் சுறா, அந்த சுறாமாங்கல்ல, அந்த மீன். எவ்வளவு பெரிய சுறா மீன் பாருங்க. இந்த வேன்ல ஏத்துறாங்க. ஒவ்வொன்றும் 100 கிலோ இருக்கும். 100 கிலோக்கு மேல இருக்கும். 100-150 கிலோ இருக்கும் சுறா மீன். இது என்ன சொல்றாங்க? வானசுறாவா? 100 கிலோ இருக்குமா? அது 70 கிலோ, 65 கிலோ. அது 70 கிலோ. அது கீழே இருக்க திருக்கையா? வெள்ளை திருக்க கீழே கிடக்கு. அதெல்லாம் கொம்பையா? கொம்பன். இந்த மீன்லாம் கொம்பன். இந்த மீன்லாம் வந்து கொம்பன். என்னையா? ஓ அப்படியா? அதுல வந்து எண்ணெய் எடுத்து அப்படியே இது உள்ளுக்க எண்ணெய் எடுக்கிறாங்களாங்க. அந்த கொம்பன் எண்ணெயை எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புறாங்களாம், வறுத்து வைக்கணும்.